அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ரோ சண்முகம், பொத்தனூரிலிருந்து. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு காப்பாற்ற முடியலேன்னு கவலை, இல்லாதவங்களுக்கு ஐயோ அது இல்லையேங்கிற கவலை. இப்படி ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம்னா, அந்த ஜாதகத்தில் 10 பேர் வராங்கன்னா 10 பேர்த்தில் ஒரு 5 பேர்த்துக்கு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. அந்த கஷ்டத்தை போக்க ஏதாவது ஒரு வழி சொல்லணும் இல்லையா? அது மாதிரி 5 பேர் நல்லா இருக்கும் அவங்க ஜாதகம். எல்லாருக்கும் ஜாதகமும் கெட்டுதான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. நல்லது கேட்கவும் வருவாங்க, கெட்ட நேரம் சரியில்லைன்னு கேட்குறதுக்கும் வருவாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கும் நல்லா இருக்கட்டும், கஷ்டத்தில் இருக்கிறவங்களும் நல்லா இருக்கட்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காளி அம்மனுடைய யந்திரம் போடப்பட்டிருக்கு. இப்போது இந்த மாதிரி ஒரு யந்திரம் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த யந்திரம் வச்சு பூஜை பண்ணி அதெல்லாம் 48 நாள் பூஜை பண்ணி அதெல்லாம் பெரிய இது அந்த காலத்தில் செஞ்சாங்க. இன்றைக்கி இந்த யந்திரத்தை வாங்கிட்டு போய் நீங்கள் பூஜை புனஸ்காரம் செய்கிறதுங்கிறது அவ்வளோ அதெல்லாம் பெரிய இது. இருந்தாலும் இந்த யந்திரத்தை வாங்கிட்டு போய் பூஜை அறையில் வச்சு நம்ம அன்றாடம் சாமியை பூ போட்டு கும்பிடுவோம், பத்தி பருத்தி வைப்போம், தீபாரதனை காட்டுவோம். இப்படி தொடர்ந்து இதுக்கு காட்டிக்கிட்டு வந்தாலே போதும். அப்படி காட்டிக்கிட்டு வர்ற போது பல கஷ்டங்கள் விலகும். சில மந்திரங்களை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே குறிப்பு கூட எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை சொல்லிக்கிட்டே வரலாம். அப்படி சொல்லிக்கிட்டு வர்ற போது என்னென்ன நடக்குங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். முதல்ல ஓம் காளி, ஓங்கார காளி, ஓம் மா காளி, ஐயும் கிளியும் மல்லும் சவ்வும் நசி நசி, என் மனதில் வீரதீரம் ஏற்பட அருள் புரிவாய், என் எதிரிகள் நசி நசி மசி மசி ஸ்வாஹா. இதை முதல்ல சொல்லிடணும். அடுத்தது காளியம்மனை நம்ம வணங்குறோம். ஓம் காளி நம, ஓம் காளி நம, ஓம் ஜெயகாளி நம, ஓம் உக்கரகாளி நம, ஓம் உத்தண்ட காளி நம, ஓம் ஓங்கார காளி நம, ஓம் ஆங்கார காளி நம, ஓம் ருத்ரகாளி நம, ஓம் நீலி நம, ஓம் சூளி நம, ஓம் திரிசூலி நம, ஓம் முப்புறத்து நீலி நம, ஓம் சங்கரி நம, ஓம் பயங்கரி நம, ஓம் பூரணி நம, ஓம் காரணி நம, ஓம் மோகினி நம, ஓம் யோகினி நம, ஓம் வர்த்தினி நம, ஓம் மகிஷாமர்த்தினி நம, ஓம் ஆனந்த ரூபிணி நம, ஓம் ராஜசிம்மாசினி நம, ஓம் பவானி நம, ஓம் பைரவி நம, ஓம் ஈஸ்வரி நம, ஓம் அகிலாண்டேஸ்வரி நம, ஓம் சாமுண்டீஸ்வரி நம, ஓம் மகுட மகேஸ்வரி நம, ஓம் மந்தாரிணி நம, ஓம் ராஜராஜேஸ்வரி நம, ஓம் காளி நம, ஓம் ஓம் மாகாளி ஸ்வாகா. இப்படி 108 முறை காலையில் பூஜை அறையில் சாமி கும்பிட்டு முடிச்ச பிற்பாடு சொல்லணும். இவ்வளவும் சொல்ல முடியாதவங்க அட்லீஸ்ட் தெய்வத்தை மனசில் நினச்சி பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு ஒரு முறையோ 2 முறை கூட நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்ப சொல்லலாம். இதெல்லாம் பெரிய சித்தி ஞானம் பெறுறவங்களுக்கு தான் அந்த 108 முறை பெரிய பெரிய விஷயங்கள். நம்ம உள்ளன்போட மனதோட சூடம்பத்தி பூ வச்சு
நம்ம தகுதிக்கு ஏற்ப எதையோ ஒன்று வச்சு இப்படி சொல்லிக்கிட்டு வர்ற போது, சாமி கும்பிட்டு வர்ற போது நம்மளுக்கு வரக்கூடிய பெரிய துன்பம் கொஞ்சம் விலகிடும். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு முறை காலையில் சாமி குளிச்சுட்டு சாமி கும்பிடும்போது சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னாவே போதும். இதெல்லாம் வடநாட்டுக்காரங்கள்லாம் பின்பற்றுறாங்க, இந்த சேட்டா மூடெல்லாம். அதனால தான் அவங்களுக்கு செல்வம் அதிகம் வருது. நம்மளில் பல பேர் அதை செய்யறதில்ல. இருந்தாலும் நீங்கள் பெரிய மந்திர மாயமெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. இதில் ஒன்றும் மந்திரமோ மாயமும் கிடையாது. நம்ம தெய்வத்தை வணங்குறோம், அவ்வளோதான். நம்ம வயிற்ற கழுவ, நம்ம பொழப்பு நடக்க, நமக்கு நல்லது நடக்க இதை செய்யணும். ஒரு முறைக்கு 2 முறை புரியலைன்னா போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், எழுதியே வச்சுருப்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து நல்லா பூஜை புனஸ்காரம், சந்தனம், குங்குமம் எல்லாம் இட்டு அதை அனுதினம் வணங்கிட்டு வாங்க. சுத்தமாக இருக்கணும், சுத்தமான இடத்துல பூஜை அறையில் இருக்கணும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு வணங்கிட்டு வரும்போது நமக்கு கஷ்டங்கள்லாம் விலகும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பனி போல் விலகிடும், நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.